நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாம்பார் பலவிதம். ஏன்னு கேட்டா துவரம் பருப்பு வச்சு செய்யறது ஒரு வகை, அரைச்சு விட்ட சாம்பார்னு இருக்கு. இன்னைக்கு நாம பாசிப்பருப்பு வச்சு ஒரு சாம்பார் எப்படி செய்ய போறோம், அதுலயும் ஆசீர்வாத் சாம்பார் பொடி போட்டு எப்படி பார்க்கலாம். இந்த சாம்பாருக்கு பாசிப்பருப்பு, நல்ல பாசிப்பருப்புனா நான் சொல்றது முழு பயிறு, அதில் தான் நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, புரோட்டீன் இருக்கு. அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சு நல்லா எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறமா நம்ம வறுத்து பொடி பண்றதுக்கு கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், மல்லி, இதை போட்டு நல்லா வறுத்துக்கணும். இதுல சாம்பார் பொடியில அந்த ஆசீர்வாத் சாம்பார் பொடியிலையும் தனியா இருக்கு, மிளகா வத்தல் இருக்கு, அவங்க சீரகம் கூட சேர்த்துருக்குறாங்க, அதுலேயே கொஞ்சம் பெருங்காயமும் போட்டிருக்கிறாங்க. ஆகையினால நீங்கள் ஆசீர்வாத் சாம்பார் பொடி பயன்படுத்துகிற பொழுது கொஞ்சம் பெருங்காயத்தை குறைச்சிக்கலாம். இப்போ தனியா, மிளகா வத்தல், கடலைப்பருப்பு இது மூணும் நல்லா செவக்க வறுத்துட்ருக்கோம். செவக்க வறுத்த உடனேவே கொப்பரை தேங்காய் போட்டால் தான் இதுக்கு ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொப்பரை தேங்காயை கொப்பரை தேங்காயும் போட்டு நல்லா சிவக்க வறுத்துட்டோம்னாக்க இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்கிற போது இந்த மாதிரி பொடியை செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கும் நீங்கள் செய்யணுங்கிற போது வறுத்து பொடி பண்ணி அதெல்லாம் கஷ்டம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது இந்த பாசிப்பருப்பு சாம்பாருக்கு நல்லெண்ணெய் நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணிட்டோம். இதில் கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு கடுகு வெடித்து வெந்தயம் லேசாக செவப்பாக ஆகும்போது கருவேப்பிலையை போட்டு நகர்ந்துக்கிடணும். என்ன படப்படான்னு வெடிக்கும். கொஞ்சமாக அதில் பச்சை பட்டாணி இருந்தது, அதனால் அதை போட்டுக்கிறோம். அதை போட்டு லேசாக வதக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டோம்னா எதுக்கு இந்த தண்ணின்னு கேட்டாக்கா, முதல்லையே புளி தண்ணியை விட்டிங்கன்னா அது சுண்டிடும். இது கொஞ்சம் தண்ணி விட்டு அது கொதிக்கும் பொழுது புளிக்கரைசலை பாருங்க அப்படி வடிகட்டி விடணும். இப்போ புளி தண்ணி விட்டாச்சு. காய்கறி போடாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பச்சை பட்டாணி போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டால் வாசனை நல்லாயிருக்கும். கொதி வரும்போது நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறதும் போட போகிறோம். அதுலேயும் மிளகாலாம் இருக்குது. இருந்தாலும் இந்த ஆசீர்வாத் சாம்பார் பொடி கொஞ்சமாக அதுவும் சேர்ந்து கொதிச்சு வரும்போது உப்பை போட்டுட்டோம்னாக்கா கொதிக்கட்டும். பாசிப்பயிரை நாம் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு, இது மசிக்கணுங்கிறது இல்லை, ஏன்னா அது நெத்து நெத்தாக இருந்தால் தான் வாய்க்கு ருச்சி. சமையல் பண்ணுறது ஒரு கலை. இதோ பச்சை வாசனை போன வாசனை, பச்சை வாசனை போய் அந்த புளி வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நல்லா வேக வச்ச பாசிப்பயிரையும் போட்டுட்டோம். 2 கொதி வரட்டும். உடனேவே நம்ம கடலைப்பருப்பு, தனியா, மிளகா வத்தல் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணோம்ல. தேங்காய் இதோ கொதி வந்துருச்சு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் அடுப்பில் வைக்கிற போது ஓரத்துலேருந்து கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த காலத்தில் நாங்கள் கும்மிட்டியில் சமைக்கும் போது நடுவுலேருந்து கொதிக்க ஆரம்பிக்கும். அடுப்பு வேற, சமையல் வேற, ஆனால் அதோட பக்குவம் வேற. இப்போ இதில் இந்த பொடியை போட்டுட்டு அடுப்பை அணைச்சிடணும். ஏன்னு கேட்டால் தேங்காய் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காயை போட்டு கொதிச்சா தேங்காய் எண்ணெய் வெளியில் வந்துடும். இப்போ நல்ல சாதத்தில் போட்டு சாப்பிட்ற பதத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாசிப்பயிறு சாம்பார். இதுக்கு கடைசியில் மட்டும் கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா கழுவி கிள்ளி வச்சுட்டு போடலாம். அதுக்கும் மேலே வாசனை பிடிக்கும் அப்படின்னா அந்த சூடு ஆறுறதுக்குள்ள ஒரு கருவேப்பிலையும் போட்டு ஒரு சின்ன கிளறு. இப்போ இந்த சாம்பார் ஒன்றும் இல்லை, ஜுரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, துவரம் பருப்பு வேகாது.
அதாவது துவரம்பருப்பு, வெந்த துவரம்பருப்பு சில சமயம் ஜீரணிக்காது அப்படின்னு நினைப்பாங்க. ஜுரமாக இருந்தாலும் இன்றைக்கி ஜுரம் எல்லாம் போயிடுச்சு, ஆனால் சாப்பிடணும் போல இருக்குன்னு ஆசையாக இருக்கும்ல. அப்போ இந்த பாசிப்பயிறு போட்டு சாம்பார் வச்சு கொடுத்தோம்னாக்கா அவங்க ஜுரக்காரங்க தாராளமாக சாப்பிட்லாம். கொஞ்சமாக சாதத்தில் இது சாப்பிட்டாங்கன்னா தெம்பாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உடம்புக்கும் நல்லது.